இது திண்டிவனம் சுடுகாடு. அவன் செத்து போனான் இல்லையா, அவனுடைய புதைக்கப்பட்ட இடம் இது. அங்கிருந்தா நான் பேசுறேன். நான் எதுக்கு பேசுறேன்னு கேட்டா, இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் பேசுற, என்ன வயசுல மூத்தவர். அவங்க மாமியாருக்கு 5 பசங்களாம் 2 பொண்ணுங்களாம் இருந்து தனியா 80 வயசு தனியா செஞ்சு சாப்பிட்றாங்களாம். இது சத்தியமா உண்மை. இந்த இடத்துல இருந்து சொல்றேன். நாளைக்கு இந்த இடத்துல நான் வரக்கூடியவன் தான். எல்லாரும் இங்க வரப்போறவங்க தான். தயவு செஞ்சு சாவறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்க பொண்ணுங்க தாய் தோப்பனை தனியா விடாத, சோறை போடுங்க. அப்போதான் இந்த இடத்துல கூட உங்களுக்கு இடம் கிடைக்கும். இல்லைன்னா இன்னும் வருங்காலத்தில் அவன் டொங்குன்னு விழுந்து போறான். இதுலயும் இடம் கிடைக்கும், எல்லாம் எரிக்க வேண்டியதான் இருக்கும். அதனால தயவு கூர்ந்து நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் வரவன் தான். எனக்கு வயசாகி போச்சு, 57 வயசு. 3 தாட்டி எமங்கிட்ட போயிட்டு வந்துட்டேன். அவன் போடா இது மாதிரிலாம் பேசுறான்னு உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சி விட்டான் என்கிட்ட. எனக்கு பேசவே தெரியாது, படிச்சதே இல்லை. இன்னும் டிகிரியே அரியரில் தான் இருக்கிறேன். இன்னும் அதனால இது வரை அப்பப்போ சின்ன சின்ன அறிவுரைகள் யாரோ கடவுள் சொல்றானதுக்கோசம் சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால வாழுங்காலத்திலேயே உங்க அப்பா ஆத்தாளுக்கு சோறை போட்டுருங்க. செத்து போன பிறகு அமாவாசை திதி கொடுக்கறது, ராமேஸ்வரம் போகிறது, காசிக்கு எடுத்து போயிடுத்து, இதெல்லாம் என்ன செய்றீங்க? விட்டுடுங்க. இருக்கிறாங்களா எல்லாம் டெய்லி உட்காந்து பேசுங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றத கொடுங்க. அவங்க சாப்பாடுலாம் அதிகம் எதிர்பார்க்கறதே இல்லை. அவங்க கிட்ட அன்பா பேசுறது தான். அதுவும் கணவனை பிரிஞ்சவங்களும் இல்லை மனைவி பிரிஞ்சவங்க இருக்கும்போது அவங்கள தான் நீங்கள் முக்கியமாக நல்லா பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டால் அவங்க குழந்தை ஆயிடுறாங்க. இன்னைக்கு 50-60 வயசுலேயே குழந்தை ஆயிடுறாங்க. அவங்கள நம்ம என்ன செய்யறோன்னு கேட்டால், இது மதிக்க மாட்டுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா என்னுடைய அனுபவங்கள் நிறைய. ஏன்னா எங்கள் அப்பாவும் 90 வயசு தான் இறந்து போனார். எங்கள் அம்மா பிரிஞ்சு 10 வருஷம் இருந்தார். கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அப்பயே 10,000 ரூபாய். ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி அவரே போயிட்டு பிள்ளைக்கு தொந்தரவு கொடுக்காண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹோமுக்கு போனோன்னு லெட்டர் எழுதி வச்சிருந்தார் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. கேட்டேன், இப்படியே தான் கேட்டேன், நீ கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறது திமிர் பிடிச்ச ஆள் நீ, அதனால தான் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் தான் யோசிச்சு போய் அவங்க குழந்தை நிலைமையில இருக்கிறதுனால அவங்க செய்யறது அவங்களுக்கே தெரியறது இல்லை. புரியுதுங்களா? அம்மா கேன்சரில் இறந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டேன். அவங்க சொத்துல தான் நான் பார்த்துன்னு தவிர நான் சம்பாரிச்சு எதுவுமே செய்யலை. இது உண்மையானது உண்மை. இன்னைக்கு போன இடத்துல அந்த கஸ்டமர் சொல்லும் போது, அது திடீர்னு பெட்ரோல் போட வந்தேன். இங்கே திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேன். பெட்ரோல் போட வரும்போது சரி இது ஒரு எடுத்து போடலாமே, யார் இது போடாது இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஸ்பாட்டுக்கே கேட்டு கூட திறக்கல. அதனால தான் நான் வெளியே இருந்து இதை எடுக்க முடிஞ்சுது. பார்த்துக்க தான் சமாதிகள். தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இதெல்லாம் போடுறான்ட்டு. இதுதான் வாழ்க்கை. கடைசி முடிவும் இதுதான். வாழுங்காலத்திலேயே நல்லது செய்து விடுங்கள். எப்படி வாழுங்காலத்திலேயே நல்லது செஞ்சு விடுங்க. அப்பா அம்மாவை செய்யுங்க. திதி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அமாவாசை படைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஊருக்கெல்லாம் தான தர்மம் செய்யறதுனா அப்புறம் வச்சுங்க. கோயிலுக்கு எடுத்து போய் கொடுக்குறதுலாம் அப்புறம் வச்சுங்க. முதல்ல இருக்கும்போது தாய் தோப்பனுக்கு செய்யுங்க. மாற்றி மாற்றி அண்ணன் தம்பி 5 பேர் இருந்தால் 5 பேரும் ஒவ்வொரு மாதம் விட்றீங்கன்னா அதான் பெரிய பாவம். எப்படி அதுக்கு நீங்கள் ஹோம்லேயே விட்டுட்டு அங்கே நிம்மதியாக இருப்பாங்க. தயவு குறித்து உங்களை கேட்டுக்கலாம். வாழும் காலத்திலேயே நீங்கள் நல்லா செஞ்சு புண்ணியம் செஞ்சு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? புண்ணியத்தை சேர்த்து வைங்க. உங்கள் தாய் தம்ம சோறை போட்டுட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு புண்ணியம் சேர்த்து வைங்க. சொத்து சேர்த்து வச்சு புண்ணியம் இல்லை. அந்த சொத்து எத்தனை பாவங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அது. அதனால் வாழுங்காலத்தையும் நல்லது செய்யுங்க. அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சிங்க. எல்லாத்துக்குமே அக்கா தங்கச்சி செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. செஞ்சுட்டு சொல்லி காமிக்காதீங்க. ஏழையாக இருந்தாலும் தங்கச்சி அக்காவுக்கு செய்யுங்க. தம்பியை நல்லா கவனிச்சிங்க. தம்பி பசங்க நல்லா கவனிச்சிங்க. இது எனக்கு பேச தெரியாது. ஏதோ இறைவன் இந்த இடத்துல பேச சொன்னால் நான் பேசினேன். எதனா தவறு இருந்தால் மன்னிச்சிருக்கேன். நன்றி.